மகாவிஷ்ணுவை வழிபடும் விரதங்களில் முக்கியமானதாக வைகுண்ட ஏகாதசி இருக்கிறது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசியானது மோட்சத்திற்கான ஏகாதசி என்றும் போற்றப்படுகிறது. அனைத்து பெருமாள் கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். இறைவனை வழிபட்டு இந்த வாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது என்பது ஐதீகம். இன்று இரவு முழுவதும் கண்விழித்து இருந்து பெருமாளின் 108 போற்றிகளை பாடினால் உங்களுக்கு அந்த மோட்சத்திற்கான கதவு திறந்திருக்கும். அந்த 108 போற்றிகளை இப்பொழுது நான் படிக்கிறேன். அதை கேட்டாலே போதும், உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஓம் அன்பின் சுடரே போற்றி, ஓம் அளவிலா அறமே போற்றி, ஓம் அருட்கடலே போற்றி, ஓம் அரவசயனா போற்றி, ஓம் அக்கார கனியே போற்றி, ஓம் அரவிந்த லோசனா போற்றி, ஓம் அச்சதமூர்த்தி போற்றி, ஓம் அற்புத லீலா போற்றி, ஓம் அநாதரட்சகா போற்றி, ஓம் அலர்மேல் மார்பே போற்றி, ஓம் அலங்கார பிரியனே போற்றி, ஓம் ஆதிநாராயணா போற்றி, ஓம் ஆயர் கொழுந்தே போற்றி, ஓம் ஆழ்வார் உயிரே போற்றி, ஓம் ஆதிமூலமே போற்றி, ஓம் ஆபத்து சகாயா போற்றி, ஓம் ஆளிலை பாலகா போற்றி, ஓம் ஆணையை காத்தாய் போற்றி, ஓம் ஆனந்தமூர்த்தியை போற்றி, ஓம் இன்னல் தீர்ப்பாய் போற்றி, ஓம் இமயவர் தலைவா போற்றி, ஓம் ஈகை நெஞ்சினாய் போற்றி, ஓம் உலகமுண்டவாயா போற்றி, ஓம் உம்பர்கோமணனே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி, ஓம் எட்டெழுத்தானே போற்றி, ஓம் எழில்மிகு தேவா போற்றி, ஓம் ஏழுமழையானே போற்றி, ஓம் ஏழை பங்காலா போற்றி, ஓம் ஒளிமணிவண்ணா போற்றி, ஓம் ஓங்கார பொருளே போற்றி, ஓம் கலியுக வரதனை போற்றி, ஓம் கண்கண்ட தேவா போற்றி, ஓம் கருட வாகனனை போற்றி, ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி, ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி, ஓம் கருணக்கொடியானை போற்றி, ஓம் கமலக்கண்ணனை போற்றி, ஓம் கஸ்தூரி திலகனை போற்றி, ஓம் கலியுக தெய்வமை போற்றி, ஓம் கார்முகில் வண்ணா போற்றி, ஓம் குன்றம் தாக்கினாய் போற்றி, ஓம் கோவிந்தமூர்த்தி போற்றி, ஓம் கோபியர் லோலா போற்றி, ஓம் கோகுல பாலா போற்றி, ஓம் கோதண்டபாணி போற்றி, ஓம் சர்வலோக சரண்யா போற்றி, ஓம் சபரிக்கு அருளினை போற்றி, ஓம் சகஸ்கரநாம பிரியனே போற்றி, ஓம் சாந்த சொரூபியே போற்றி, ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் சங்கர பிரியனை போற்றி, ஓம் சங்கு சக்கரதாரியை போற்றி, ஓம் சப்தகிரி வாசனை போற்றி, ஓம் சிந்தனைக்கினியாய் போற்றி, ஓம் சீனிவாச பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீதேவி நாயனை போற்றி, ஓம் சுயம் பிரகாசா போற்றி, ஓம் சுந்தர தோழினை போற்றி, ஓம் சுந்தர ராஜமூர்த்தி போற்றி, ஓம் செல்வ நாராயணனை போற்றி, ஓம் தசரதன் வாழ்வே போற்றி, ஓம் தசவதாரம் எடுத்தாய் போற்றி, ஓம் திருமகள் கேள்வா போற்றி, ஓம் திருவேங்கடவனை போற்றி, ஓம் திருமலை உறைவாய் போற்றி, ஓம் திருத்தூளாய் பிரியனே போற்றி, ஓம் துருவனை காத்தாய் போற்றி, ஓம் துன்பம் தீர்ப்பவனை போற்றி, ஓம் தேவகி பாலகனை போற்றி, ஓம் தோள்மாலை சூடினை போற்றி, ஓம் நந்தகோபாலனை போற்றி,
ஓம் நஞ்சரவில் துயின்றாய் போற்றி. ஓம் நான் முகன் பிதாவே போற்றி. ஓம் பக்தவத்சலனே போற்றி. ஓம் பக்தர் சகாயனை போற்றி. ஓம் பரந்தாமனை போற்றி. ஓம் பத்மநாபனை போற்றி. ஓம் பரமதயாளனை போற்றி. ஓம் பத்மாவதி துணைவா போற்றி. ஓம் பக்தர்தன் திலகமே போற்றி. ஓம் பார்க்கடல் உறைவாய் போற்றி. ஓம் பார்த்த சாரதியே போற்றி. ஓம் பார்ப்புகழ் தேவா போற்றி. ஓம் பாஞ்ச சைன்யம் ஏந்தினாய் போற்றி. ஓம் பாண்டவர் தூதா போற்றி. ஓம் பாஞ்சாலி காத்தாய் போற்றி. ஓம் பாலாஜி வெங்கடேச போற்றி. ஓம் பிரகலநாத பிரியனை போற்றி. ஓம் புருஷோத்தமனே போற்றி. ஓம் புண்ணியமூர்த்தியை போற்றி. ஓம் புரட்டாசி நாயக போற்றி. ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் மண்மலர் ஏற்றாய் போற்றி. ஓம் மலைமேல் நிற்பாய் போற்றி. ஓம் மலையப்ப சுவாமி போற்றி. ஓம் மாயக்கண்ணனே போற்றி. ஓம் யசோதை கண்மணியே போற்றி. ஓம் ராமானுஜர் வாழ்வே போற்றி. ஓம் வாகுளமாளிகா செல்வனை போற்றி. ஓம் விஜயராகவனை போற்றி. ஓம் வில்லொடித்த வீரா போற்றி. ஓம் விபீஷன் வாழ்வே போற்றி. ஓம் வெண்ணையுண்டவாயா போற்றி. ஓம் வேங்கடத்துறைவா போற்றி. ஓம் வைகுண்டவாசனை போற்றி. ஓம் வையகம் காப்பவனை போற்றி. ஓம் நாராயணனே போற்றி போற்றி. இந்த 108 போற்றிகளை நீங்களே பாடியிருந்தாலோ இல்லது நான் பாட நீங்கள் கேட்டிருந்தாலோ கூட பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த போற்றியை படித்தால் உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடியது துவாதசி திதி. இது பஞ்சாங்கத்தில் ஹரிவராசரம் என போடப்பட்டிருக்கும். துவாதசி ஆரம்பத்தில் முன் 4 நாளிகை பின் 4 நாளிகை என இதை கணக்கிடுவார்கள். பஞ்சாங்கத்தில் போட்டுள்ள அந்த ஹரிவாதராசரம் நேரம் வரை ஏகாதசி விரதமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. எனவே ஏகாதசி உபவாசம் இருப்பவர்கள் அதுவரை உபவாசத்தை தொடர வேண்டும். அதன் பிறகுதான் துவாதசி பாரணை என்றும் உணவு உண்ணுதலை செய்ய வேண்டும். துவாதசியான இன்று உணவில் நெல்லிக்காய் மற்றும் அகத்திக்கீரையை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஏகாதசி விரதத்தின் சக்தி என்ன என்பதையும் ஏகாதசி விரதம் முடித்த ஒருவருக்கு பெருமாள் எவ்வாறு ஆசி வழங்கினாள் என்பதையும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் கொள்ளவும். நன்றி.